அன்பு உறவுகளே வணக்கம். இன்று நமது உடலில் இயங்கும் சக்கராக்கள் எந்த இடத்தில் இருக்கின்றன, அந்த சக்கரங்களை சீராக இயங்க செய்வதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் அதன் குணாதிசயங்களை இப்பதிவில் பார்க்கலாம். நமது உடலில் இயங்கும் சக்கரங்களில் மூலாதார சக்கரம் ஆசன வாய்க்கும் பிறப்புறுப்புக்கும் இடையே இருக்கிறது. சுவாதிஷ்டான சக்கரா பிறப்புறுப்புக்கு சற்று மேலே இருக்கிறது. மணிப்பூரக சக்கரா தொப்புளுக்கு சற்று கீழே இருக்கிறது. அநாகத சக்கரா விலா எலும்புகள் ஒன்று சேரும் இடத்திற்கு சற்று கீழே இருக்கிறது. இதற்கு இருதய சக்கரா என்ற வேறொரு பெயரும் இருக்கிறது. விசுத்தி சக்கரா தொண்டை குழியில் இருக்கிறது. இதை த்ரோட் சக்கரா என்றும் அழைக்கலாம். ஆக்னா நமது புருவங்களுக்கு மத்தியில் இருக்கிறது. இன்னும் குறிப்பிட்டு துல்லியமாக சொல்ல வேண்டும் என்றால் நமது புருவ மத்திக்கும் சற்று மேலே இருக்கிறது. சகசிரார சக்கரா நமது உச்சந்தலையில் இருக்கிறது. இதற்கு துரியம், தாமரை சக்கரா மற்றும் கிரவுன் சக்கரா என்ற வேறு பெயர்களும் இருக்கின்றன. பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும் தலையில் இந்த சகசிரார சக்கரா மிகவும் மென்மையாகவும் அந்த உச்சந்தலையில் ஒரு விதமான மெல்லிய துடிப்பும் இருப்பதை உணரலாம். இந்த சக்கரங்களை சீராக இயங்க செய்வதால் நமக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கின்றன. உடல் ரீதியான பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகிறது. மன அழுத்தத்தை குறைக்கிறது. உணர்வுகளை கட்டுப்படுத்த உதவுகிறது. படைப்பாற்றலை அதிகரிக்கிறது. உள்ளுணர்வை மேம்படுத்த உதவுகிறது. ஆன்மீக வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. சக்கரா தியானம் போன்ற பயிற்சிகளின் மூலம் இந்த சக்கரங்களை சீராக இயங்க செய்து அவற்றின் முழு ஆற்றலையும் பெற்று பயன்பெறலாம். நமது உடலில் இயங்கும் இந்த 7 வித சக்கராக்களும் அதற்கென தனித்தனி குணாதிசயங்களை கொண்டிருக்கிறது. நாம் இன்னும் ஆழமாக இதை உற்று நோக்கினால் இந்த ஒவ்வொரு சக்கராவின் குண அதிசயங்களை வைத்து நாம் எந்த சக்கராவினுடைய ஆற்றலை அதிகம் பெற்றிருக்கிறோம் என்பதனையும் அறியலாம். நமது சக்தி மூலாதாரத்தில் ஓங்கி இருந்தால் நமது வாழ்க்கையில் உணவும் தூக்கமும் தான் முதலிடத்தில் இருக்கும். நமது வாழ்க்கையில் உணவுக்கும் தூக்கத்துக்கும் தான் நாம் முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்போம். நமது சக்தி சுவாதிஷ்டானத்தில் ஓங்கி இருந்தால் இன்பங்களை பின்தொடர்ந்தே தான் நமது வாழ்க்கை இருக்கும். அல்லது இதை சற்று வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால் உடல் அளவிலான பல வகையான இன்பங்கள் நம்மை ஆக்கிரமிக்கும். நம்முடைய சக்தி மணிப்பூரகத்தில் ஓங்கி இருந்தால் நாம் செயல் வீரராக இருப்போம். உலகத்தில் பல செயல்களை செய்ய நாம் முயற்சிகள் எடுப்போம். நமது சக்தி அநாகதத்தில் ஓங்கி இருந்தால் நாம் ஒரு படைப்பாளியாக இருப்போம். நமது சக்தி விஷூத்தியில் ஓங்கி இருந்தால் நாம் சக்தி மிக்கவர்களாக இருப்போம். நமது சக்தி ஆக்னாவில் ஓங்கி இருந்தால் அல்லது நாம் ஆக்னாவை அடைந்து விட்டால் புத்தி அளவில் நாம் உணர்ந்து விட்டவர் ஆவோம். இந்த நிலை நமக்கு அமைதியை தரும். அனுபவத்தில் உணரவில்லை என்றாலும் புத்தியில் முழுமையான புரிதல் ஏற்பட்டிருக்கும் என்றால் நம்மளுக்குள் அமைதியும் நிதானமும் ஏற்படும். வெளி உலகத்தில் என்ன நடந்தாலும் அது நம்மை எவ்வகையிலும் பாதிக்காது. நான் முழுமையாக நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலை கொடுத்திருக்கும் என்று.
என்றும் போல் இன்றும் உங்களுக்கான பிரார்த்தனையில் நான். நன்றி. வாழ்க வளமுடன்.